Good morning guys, welcome to our A to Z class. இப்போ நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது 1995 ஆண்டு வந்த 58வது கேள்வி, அதாவது இறுதி 2 கேள்வியில் முதலாவது கேள்வி, அதாவது இறுதி 10 கேள்வியில் இறுதி கேள்வி 58வது கொஸ்டின். ஆகவே நமக்கு இந்த கேள்வியை எப்படி செய்கிறது, இந்த கேள்வியை பார்த்த உடனே கஷ்டம் போல இருக்கலாம், ஆனால் இந்த கேள்வி ஈஸி பிள்ளைகள். சரியான கன்செப்ட் சரியாக இருந்தால் நமக்கு இந்த கேள்வி ஈஸி பிள்ளைகள். இப்போ இங்கே ஒரு படம் ஒன்று தந்திருக்காங்க, ஏபி ஆனது. அது அந்த இந்த திரவ இதில் ஒரு பாத்திரம் ஒன்று இருக்காம், அதில் ஒரு கோல் ஒன்று இருக்காம், ஏபிங்கிற கோல். அந்த பாத்திரத்தில் இருக்கிற திரவத்தினுடைய அடர்த்தி வந்துட்டு ஓவாம், அந்த பாத்திரத்தில் இருக்கிற அந்த ஏபிங்கிற கோலினுடைய அடர்த்தி ப்ரோவாம், கோலினுடைய அடர்த்தி ப்ரோ அடர்த்தியுடைய கோல் ரெண்டும் தந்திருக்காங்க. இப்போ என்ன செய்யணும், அந்த ஏபிங்கிற கோலானது பாத்திரத்தில் பிணைக்கப்பட்டிருக்காங்க. பாத்திரம் ஒன்று சுவருக்கு ஏயில் சுயாதீனமாக பிணைக்கப்பட்டிருக்கிறது, ஏயில சுயாதீனமாக பிணைக்கப்பட்டிருக்குது. சரியோ, சுயாதீனமாக பிணைக்கப்பட்டிருக்கிறது. சமநிலை இதுல முக்கியமான ஒரு வார்த்தை என்னென்ன புள்ளிகள், இதுல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை என்னென்னா சமநிலை. இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க, சமநிலையில். அப்ப இந்த கோல் வந்துட்டு என்ன புள்ளிகள், இந்த பாத்திரத்துல சமநிலையில இருக்கு. சமநிலையில இக்கோலில் 5இல் ஒரு பகுதி திரவத்தில் வெளியே நீட்டி கொண்டிருக்குமாய். அப்ப ஏபிங்கிற கோலை நம்ம இது அந்த பாத்திரம் எடுத்துக்கொள்வோம் புள்ளிகள். அந்த பாத்திரத்துல நீர் வந்துட்டு ஓரளவுக்கு இருக்குது. இந்த கோலும் இவ்வாறு இருக்குது, ஏபிங்கிற கோலும் இவ்வாறு இருக்குது. ஏபிங்கிற கோலும் இவ்வாறு, இது ஏங்கிற புள்ளி பிள்ளைகள், ஏங்கிறது, இது பிங்கிறது. இதுல இந்த கோலினுடைய நீளத்தை நான் ஒரு 5 L எடுத்துறேன்னு சொன்னால், வெளியில நீட்டி கொண்டிருக்கிறது 5இல் ஒரு பகுதின்னு சொன்னால் இது L வரும் பிள்ளைகள். இந்த நீளம் இது 4 L வரும் பிள்ளைகள், 4 L வரும். சரியோ, 4 L வரும். அடுத்தது இந்த தியரி எடுத்துக்கொண்டாலே, இந்த கேள்வி எடுத்துக்கொண்டாலே இது இருக்கிற தியரிகள் வந்து 2 புள்ளி. ஒன்று மேலதிப்பு விசை சம்பந்தமான தியரி, ஹைட்ரோ சம்பந்தமான அடுத்தது விசை மெக்கானிக்ஸ்ல வருகின்ற விசைகள். விசை படம் குறிக்கிறது, விசைகள் எவ்வாறு தாக்கும், என்னென்ன விசைகள் தாக்கும். மரதாக்க விசையாக இருக்கலாம், நிறை விசையாக இருக்கலாம், உராய்வு விசையாக இருக்கலாம். எந்த விசையாக இருந்தாலும் நமக்கு குறிக்க தெரியணும் பிள்ளைகள். அப்ப இந்த படத்துல நமக்கு குறிக்கக்கூடிய விசைகள், நான் இப்ப விசைகள் நான் ரோஸ்ல குறிக்கிறேன். இப்ப இதுல மரதாக்க ஏயில பிணைக்கப்படிய ஏயில ஒரு மரதாக்க விசை ஒன்று தாக்கும், அதனை நான் R என்று குறிக்கிறேன் பிள்ளைகள், ஆறுங்கிற மரதாக்க விசை. அதே மாதிரி ஏபிங்கிற கோல் நீருக்குள்ள மிதந்து கொண்டிருந்தால் நீரினால் கோலுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு விசை, அதை மேலுதைப்பு விசைன்னு சொல்லுவோம். அதை யூன்னு குறிக்க போறேன். யூங்கிறது போயன்சி ஃபோர்ஸ், எஃப்பி போயன்சி ஃபோர்ஸ், அதாவது திரவத்தினால் கோலுக்கு வழங்கப்படுகின்ற விசை, இது மேலுதைப்பு விசை என்று சொல்லுவோம். அதே மாதிரி W நிறை விசைங்கிறது அந்த கோலில் தாக்குகின்ற கோலால் உருவாக்கப்படுகின்ற ஒரு விசை, நிறை விசை. இந்த ரெண்டும் தாக்கும் பிள்ளைகள். இப்ப இந்த நிறை விசை எவ்விடத்துல தாக்கும் என்று சொன்னால் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதாவது கோலினுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியில தாக்கும். அதாவது ஏபிங்கிற கோல் என்று சொன்னால் அந்த ஏபிங்கிற கோலில் மையத்தில் சென்டர் ஆஃப் கிராவிட்டியில தாக்கும். இப்ப 5 L தானே கோலினுடைய மொத்த நீளம், அதுல மையத்தில், சரியாக மையத்தில் நான் நின்றுட்ட முடியும். எவ்விடத்தையும் வரலாம், விசை தானே, டபிள்யூங்கிறது தாக்கும். சரி, அதாவது இங்கிருந்து W தாக்குகின்ற, இங்கிருந்து அதாவது ஏலிருந்து 2.5 தாக்கும் புள்ளிகள். 2.5 L நீளம் வந்துட்டு L தாக்கும், அரைவாசி 5 L 2.5. அதே மாதிரி ஒரு U ஒன்று தாக்கும் பிள்ளைகள். யூங்கிறது மேலதிப்பு விசை. மேலதிப்பு விசைங்கிறது என்ன பிள்ளை, நான் இப்பதான் சொன்னேன். அதாவது திரவத்தினால் ஏபிங்கிற கோடு வழங்கப்படுது. அவை அமிழ்ந்திருக்கின்ற மேற்பரப்புல தான் அமிழ்ந்திருக்கிற, அதாவது சப்மர்ஜ், ஒரு பொருளானது சப்மர்ஜ் ஆகப்பட்டு, அதாவது பகுதியாக அமிழ்த்தப்பட்டிருக்கு.
பகுதியாக அமர்த்தப்பட்ட பகுதியினுடைய மையத்தில் தான் யூ தாக்கும். ஏன்னு சொன்னால் அந்த விசை யூங்கிற விசை வந்துட்டு திரவத்தினால் கோளுக்கு வழங்கப்படுகின்ற விசை, திரவத்தினால் கோளுக்கு வழங்கப்படுகின்ற விசை, நல்லா சொல்லலாம் பிள்ளைகள், திரவத்தினால் கோளுக்கு வழங்கப்படுகின்ற விசை கோள் அமர்த்தப்பட்டுள்ள நீளத்தின் அரைவாசியில் தான் தாக்கும். நான் யூங்கிற விசையை அரைவாசியில் தாக்கும் அந்த யூங்கிற விசையை நான் ரெட்டால் கிரீன் கலரால் குறையும் பாருங்க பிள்ளை. அதாவது இந்த 4Lங்கிற நீளத்தில் அரைவாசியில் யூங்கிற விசை தாக்கும். அதனுடைய நீளம் வந்துட்டு இவ்வளவு தூரம், அதாவது ஏயிலிருந்து இந்த புள்ளிக்கான நீளம் வந்துட்டு பிள்ளைகள் கோல் வழியாக நீளம், நான் இப்படி குறிக்கிறேன், கோல் வழியான நீளம் 2L, அதாவது 4Lனுடைய அரைவாசி பிள்ளைகள். இப்போ அடுத்த விஷயம் தெரியணும் பிள்ளைகள், இந்த பொருள் இதில் முக்கியமாக சொல்லப்படுகின்ற வசனம் தான் சமநிலையில் இருக்குது. இந்த தொகுதி சமநிலையில் இருக்குது. இதான் பிள்ளைகள் இதில் முக்கியமான விஷயம். ஒரு தொகுதிவானது சமநிலையில் இருந்தால் அதில் தாக்குகின்ற சிக்மா எஃப் ஆஃப் எக்ஸ் கிடை விசை சமநிலையில் இருந்தாலே சிக்மா எஃப் ஆஃப் எக்ஸ் கிடையான விசைகள் சமன் 0 பிள்ளைகள் 0. சிக்மா எஃப் ஆஃப் ஒய்ங்கிறது நிலைக்குத்தான விசைகள் வந்துட்டு அதுவும் 0 பிள்ளைகள். ஒரு பொருள் சமநிலையில். அதே மாதிரி அந்த திருப்பம் எடுத்தோம்னால் அதனுடைய திருப்பம் எந்த புள்ளி வற்றி எடுத்தாலும் சரி, அந்த தொகுதியில் இருக்கிற எந்த புள்ளி வற்றி எடுத்தாலும் சரி, அதாவது ஏங்கிற புள்ளியாக இருக்கலாம், பிங்கிற புள்ளியாக இருக்கலாம், அதே மாதிரி 4Lங்கிற அந்த புள்ளியாக இருக்கலாம், எந்த புள்ளியாக இருந்தாலும் இந்த புள்ளியாக இருக்கலாம், இந்த புள்ளியாக இருக்கலாம், எந்த புள்ளி வற்றி திருப்பம் எடுத்தாலும் நமக்கு 0 தான் புள்ளிகள். வழங்கிட்டா? ஓகே, இப்போ என்ன செய்வோம், இந்த தொகுதிக்கு நான் என்ன செய்ய போறேன், ஏங்கிற பற்றி திருப்பம். எனக்கு ஆர் தெரியாது பிள்ளைகள், ஆர் தெரியாது. ஆனால் தெரிந்த விடயங்கள் என்ன, டபிள்யூ யூ என் மேலதிப்பு விசையும் நிறை விசையும் தான் நமக்கு பரவலாக பேசுவோம். ஆறுங்கிற மரதாக்கத்தை நம்ம காண வேண்டிய அவசியம் இங்கே இல்லை. ஆகவே ஆண் ஏங்கிற புள்ளி வெட்டி நான் திருப்பம் எடுக்க போறேன். எடுத்து நான் சொன்னால் எப்படி வரும்னு பார்ப்போம் பிள்ளைகள். ஏங்கிற புள்ளி வெட்டி திருப்பம் எடுக்க போறேன். ஏங்கிற புள்ளி வெட்டி திருப்பம் எடுத்தேன்னு சொன்னால் இங்கே பாருங்க பிள்ளைகள் கவனமா, ஏங்கிற புள்ளி வெட்டி நான் திருப்பம் எடுக்க போகிறேன். இப்படியான ஒரு திருப்பம், அதாவது என்ன, கிளாக் வைஸ் திருப்பம் எடுக்க போகிறேன். அப்போ ஏங்கிற புள்ளி ஏங்கிற புள்ளி பற்றி திருப்பம் எடுக்கணும். அதாவது இந்த 3 விசைகளில் சமநிலையில் இருக்கின்ற ஒரு தொகுதிங்கிறதால ஏல இருக்கிற ஆர் இல்லாமல் போயிடும். ஏல தான் அந்த ஆர் தாக்குறதால ஏல இருக்கிற ஆர் இல்லாமல் போயிடும். இருக்கிறது இந்த டபிள்யூவும் இந்த யூவும் தான் பிள்ளைகள். அப்போ டபிள்யூ வந்துட்டு கிளாக் வைஸ்ல தாக்கும். ஏங்கிற பற்றி திருப்பம் எடுத்து டபிள்யூ வந்துட்டு இப்படித்தானே டபிள்யூ வந்துட்டு நல்லா பாருங்க பிள்ளைகள், டபிள்யூ வந்துட்டு இப்படித்தானே அந்த ஏங்கிற புள்ளி பக்கம் போகும். அதனால அது பிளஸ் பக்கம். ஆகவே டபிள்யூ இன்டு, அதாவது நிலைக்குத்தான விசைக்கு திருப்பம் எடுத்தால் அதற்கான கிடை விசைகள் போட வேண்டும். சரியா பிள்ளை? நிலைக்குத்தான விசைக்கு திருப்பம் எடுத்தால் கிடை விசைகள் போட வேண்டும். சரி, கிடைத்தூரம் போடணும். அதாவது நிலைக்குத்து விசைக்கு நான் திருப்பம் எடுக்கக்குள்ள கிடைத்தூரம் போடணும். அதாவது 2.5 L. நான் இந்த கோளினுடைய சாய்வை நான் டீட்டாண்டு எடுக்க பிள்ளைகள். கோளினுடைய சாய்வை நான் டீட்டாண்டு எடுக்கிறேன். ஆகவே 2.W இன்டு 2.5 L கொஸ்டீட்டா, 2.5 L கொஸ்டீட்டா தானே பிள்ளைகள், கொஸ்டீட்டா 2 பேரும் திருப்பம் எடுத்து செய்கிறது ஓகே தான் பிள்ளைகள். திருப்பம் எடுத்தால் நமக்கு விளக்கம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கு. அதுக்காண்டி தான் இப்படி நான் இந்த மாரி செய்கிறேன். அதே மாதிரி மற்றது என்டி கிளாக் வைஸ், அதாவது யூ தாக்குன்றது எதிர் திசையில்ங்கிறதால என்டி கிளாக் வைஸ். அப்போ யூங்கிறது யூ இன்டு அதனுடைய தூரம் வந்துட்டு 2Lங்கிறதால 2L கொஸ்டீட்டா, நிலைக்குத்து விசைக்கான கிடை தூரம் 2L கொஸ்டீட்டா என் 2L கொஸ்டீட்டாண்டு வரும். 2L கொஸ்டீட்டாண்டு வரும். அப்போ 2L கொஸ்டீட்டா, அப்போ இந்த 2L கொஸ்டீட்டாவில் வர முடியும். 2L கொஸ்டீட்டா இதில் பாருங்க பிள்ளைகள், இந்த கொஸ்டீட்டா ரெண்டும் போயிடும். பிள்ளைகள், 2 கொஸ்டீட்டா போயிடும். இந்த எல்லும் போயிடும். ஆகவே எனக்கு வரப்போகுது பிள்ளைகள், இந்த டபிள்யூ நமக்கு தேவை என்ன பிள்ளைகள், ட்ரோவிங்கில் ஓ தான் நமக்கு தேவை.
அப்போ ட்ரோவிங்கில் ஓ தான் நமக்கு தேவைன்னு சொன்னால் எனக்கு ட்ரோவிங்கில் ஓ தான். ட்ரோங்கிறது திரவியத்தினுடைய அடர்த்தியங்கள் திரவத்தினுடைய அடர்த்தி. திரவத்தினுடைய அடர்த்தியோடு சம்மந்தப்பட்டது யூ. அவை யூ வந்துட்டு திரவத்தினுடைய அடர்த்தி சம்மந்தம் டபிள்யூங்கள் யூங்கிற தொடர்புனா அடுத்த மாற்றினா சரி. ஆக எல்லும் போயிடும் பிள்ளைகள். ட்ரெண்டிங்கள் 2.5 ட்ரெண்டிங்கள் 2.5 வரும் பிள்ளைகள். இப்போ டபிள்யூக்கான தொடர்பு என்ன பிள்ளைகள்? டபிள்யூங்கிறது வி ரோஜி. இதில் என்னன்னே விங்கிறது கனவளவு, ரோஜி என்று வரும். கனவளவு என்ன? அதாவது மொத்த நீளம் ஏ இன்டு எல் இன்டு ரோஜி என்று வரும். ஏ இன்டு எல் இன்டு ரோஜி என்று வரும். அதுதான் கனவளவு பிள்ளைகள். அப்போ ஏ வந்துட்டு அதனுடைய குறுக்குவெட்டு பரப்பு குறுக்குவெட்டு ஏபியினுடைய குறுக்குவெட்டு பரப்பு சமன் இன்டு அதனுடைய மொத்த நீளம் வந்துட்டு பிள்ளைகள் 5L. 5L ஏஎல் ரோஜி. அதனுடைய அடர்த்தி டபிள்யூங்கிறது திரவியத்தினுடைய அடர்த்தி போடணும், கோளினுடைய அடர்த்தி ஜி. அதன் கீழே யூங்கிறது அமிழ்த்தப்பட்டிருக்கின்ற பகுதியில் தாக்குறத்தால், அதாவது திரவத்தினால் திரவியத்தம் ஏபிங்கிற கோளு வழங்கப்படுகின்றங்கிறதால திரவத்தினுடைய அடர்த்தி தான் போட வேண்டும் பிள்ளைகள். இப்போ திரவத்தினுடைய அடர்த்தி போட வேண்டும்ங்கிறதால, அதாவது ஏ வந்துட்டு மாறாது, திரவத்தில் அமிழ்ந்திருக்கின்ற பகுதியினுடைய நீளம் வந்துட்டு 4L. திரவத்தினுடைய அடர்த்தி ஓன்னு சொல்லியிருக்காங்க கேள்வியில் ஜி. இப்போ இந்த பிள்ளைகள் என்ன செய்யணும்? இந்த ஜி இருக்குது தானே, இந்த ஜியும் போயிடும், இந்த எல்லும் போயிடும். அப்போ எனக்கு இந்த ஏயும் போயிடும். எனக்கு ட்ரோவிங்கில் ஓ தான் நமக்கு தேவை. அப்போ ட்ரோவிங்கில் ஓ இது 2.5 அப்படி வரும் பிள்ளைகள். 2.5. இது ஓகே தானே? ஓகே. இப்போ 2.5. இப்போ இந்த ட்ரோவிங்கில் ஓ தான் நமக்கு தேவைங்கிறதால ட்ரோவிங்கில் ஓ நான் போடுறேன். ட்ரோவிங்கில் ஓ சமன் 2.2 தர 4. அதாவது இங்கால இருக்கிறது அங்கால போய் பெருக்கப்படும் பிள்ளைகள். அப்போ 2 தர 4 என்று வரும். 2 தர 4 அதங்கள் 2.5 தர 5 என்று வரும் பிள்ளைகள். அப்போ எத்தனை வரும்? ட்ரோவிங்கில் ஓவினுடைய பாருங்க பிள்ளைகள் 8.12.5 என்று வரும். 8.12.5 என்று சொன்னால் தரப்பட்ட கேள்வியை பாருங்க பிள்ளைகள். 25 தான் பகுதி எண் இருக்கிறது. பகுதி எண் 25 சமவெளி பின்னம்படி 2ஆல் பிரிக்கணும் என்றால், இதையும் 2ஆல் பிரிக்கணும் என்று சொன்னால் 16 12.5 2ஆல் பிரிக்கணும் எத்தனை பிள்ளைகள்? 16 25. அந்த விடை இருக்குதான்னு பார்ப்போம். இதான் வந்துட்டு விடை. இது வந்துட்டு யோசிச்சு செய்யக்குள்ள இலவு பிள்ளைகள், செய்யக்குள்ள இலவு. நான் இப்போ விளங்கப்படுத்துறதுக்கு உங்களுக்கு திருப்பம் சம்பந்தமாக சொல்லியிருக்கேன். நிலைக்குத்து விசைகள் சமநிலையில் இருக்கும்போது அவற்றினுடைய விசைகள் எவ்வாறு நம்ம அவதானிக்கணும் என்றும் சொல்லியிருக்கேன். அதாவது மேலுதைப்பு விசை சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நிறை விசையை எடுத்து தாக்கும், மேலுதைப்பு விசைகள் தாக்குகின்ற புள்ளிகள் சொல்லியிருக்கேன். அதனால் விளங்கப்படுத்துறதுக்கு எனக்கு கூடிய டைம் எடுக்குது. ஆனால் இதை யோசிச்சு செய்யறதுக்கு குறைய டைம் எடுக்க முடியாது. இது செய்யலாம். ஓகே பிள்ளைகள், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிப்போம். இதை மாதிரி உங்களுக்கு வீடியோக்கள் போடணும்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் என்னென்ன பாஸ்ட் பேப்பர் என்னென்ன கொஷின் போடணுமோ, என்னென்ன கேள்வி வேணுமோ அதை போடுங்க பிள்ளைகள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பார்த்தார்கள் எங்களோட சேனலில் இந்த வீடியோ பார்த்தார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பிள்ளைகள். தேங்க்யூ.